ஆர்ச் டியூஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பில் நம்ம தமிழ் பாடத்தில் ஃபஸ்ட் டேர்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இயல் 1 இன்பத்தமிழ். இப்போது இன்பத்தமிழ் அதோட ஆசிரியர் யார்? இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பாரதிதாசன். இன்பத்தமிழ் நூலின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். அடுத்து பார்த்திங்கன்னா பாரதிதாசருடைய சிறப்பு பெயர் என்ன? பாரதிதாசனின் சிறப்பு பெயர் புரட்சி கவி பாவேந்தர். இதெல்லாம் வந்து பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து பார்த்தோன்னா தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னா காசி ஆனந்தன். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் கும்மி. தமிழ் கும்மி இதோட ஆசிரியர் யார்? தமிழ் கும்மி இதோட ஆசிரியர் யார்? தமிழ் கும்மி ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார். ஆழிப்பெருக்கு அப்படின்னா அதோட பொருள் என்ன? ஆழிப்பெருக்கு அதோட பொருள் கடல் கோள். ஊழி அதோட பொருள் என்ன? ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்து பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் மாணிக்கம். அவருடைய இயற்பெயர் என்னது? மாணிக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா அவர் நடத்திய இதழ்கள் என்ன? பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்ன? பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் பார்த்திங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இதெல்லாம் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். அடுத்து அவர் எழுதிய கனிச்சாறு அது வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? பெருஞ்சித்திரனார் எழுதிய கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது அப்படின்னா அதுக்கு 8 தொகுதிகள். 8 தொகுதிகளாக வெளிவந்தது. இவர் எழுதிய மேலும் பல நூல்கள் என்ன அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம். என்னென்னது? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம். இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனார் எழுதிய பிற நூல்கள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி அப்படின்னு தோன்றி தோன்றின்னு வரும். இந்த பாடலோட ஆசிரியர் யார்? வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி இதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா வாணிதாசன். அடுத்து தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். அந்த இடத்துல என்ன வரும்? தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். அடுத்து யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் பாரதியார். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக அமைந்தன? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த மாதிரி எழுத்துக்களாக அமைந்தன அப்படின்னா வலஞ்சுழி எழுத்துக்களாக அமைந்தன. அடுத்து தமிழ் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம். தமிழ் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? தொல்காப்பியம். அடுத்து பார்த்திங்கன்னா பாகற்காய். இதை எப்படி பிரித்து எழுதலாம்? பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு பிரித்து எழுதலாம். பாகற்காய் அதாவது இனிப்பு அல்லாத காய். அடுத்து பூவின் நிலைகள் எத்தனை? பூவோட நிலைகள் என்ன? பூவின் நிலைகள் 7 நிலைகள். என்னென்ன? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதுதான் பூவோட 7 நிலைகள். அடுத்து சப்பாத்தி கள்ளி தாளை இதோட தாவர இலைப்பெயர் என்ன? சப்பாத்தி கள்ளி தாளை இதோட தாவர இலைப்பெயர் என்ன? இதோட தாவர இலைப்பெயர் வந்து மடல். அடுத்து கமுகு அப்படின்னா பாக்கு இல்லையா, அதோட இலைப்பெயர் என்ன? கமுகுனா பாக்கு, அதோட இலைப்பெயர் வந்து என்னது?
கூந்தல் அப்படிங்கிறது அதோட இலைப்பெயர். அடுத்து தமிழ் எண்களில் 5 அப்படிங்கிற எண்ணோட தமிழ் எண் என்னது? 5 அப்படிங்கிற எண்ணோட தமிழ் எண் என்னது அப்படின்னா ரூ. அதான் 5ஓட தமிழ் எண். இது 7ன்னு இருக்கு இல்லையா, 7 நம்பர், அதோட தமிழ் எண் என்ன அப்படின்னா ஏனா. ஆ இ உ ஏ வரும்ல, அந்த ஏ. அடுத்து 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அப்படின்னு பாம்பு, முதலை, மீன் அப்படின்னு அந்த அனிமல்ஸ் பேர்லாம் வரும் இல்லையா, அந்த சொல் இடம்பெற்ற நூல் எது? அதாவது பாம்பு, முதலை, மீன் இந்த மாதிரி மிருகங்கள் பேர் இடம்பெற்ற நூல் எது? நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. அடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தமிழில் எழுதினவங்க யார்? நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் அப்படின்னு பிறந்தநாள் வாழ்த்து பாடலை தமிழில் எழுதியவர் யார்? அறிவுமதி. தமிழில் எழுதினவர் யார்? அறிவுமதி. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? தொன்மை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாதுன்னு சொன்னவங்க யார்? திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதோட அளவை சுருக்க முடியாது அப்படின்னு ஒரு அறிவியல் கருத்து இருக்குது. அதை சொன்னவங்க யார்? ஔவையார் சொல்லியிருப்பார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அடுத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நற்றிணை. அது எப்படி வரும்னா கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு வரும். இது நற்றிணைங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி அது எந்த நூலில் இடம்பெற்றது? வீரர் ஒருவருடைய காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னா 10 நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்னு வரும். 10. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொன்னவர் யார்? தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்று சொன்ன அறிவியல் அறிஞர் யார்? கலிலேயோ சொல்லியிருப்பார். இதே கருத்தை கபிலர் ஒரு நூலில் சொல்லியிருப்பார். என்ன நூல் அப்படின்னா அது எந்த நூல்? கபிலர் இதே கருத்தை சொல்லியிருப்பார். திருவள்ளுவ மாலையில் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். குறில் எழுத்தை குறிக்கும் கால அளவு மாத்திரை எவ்வளவு? குறில் எழுத்தை குறிக்கும் கால அளவு. குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கு ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. அடுத்து புலனம் கலைச்சொல் அறிவோம். புலனம் அப்படின்னா அதுக்கு என்ன? புலனம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப், அதுதான் புலனம் அப்படின்னு சொல்கிறோம். சிலப்பதிகாரம் இதோட ஆசிரியர் யார்? சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்? சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். இவர் எந்த மரபை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். இவர் வாழ்ந்த நூற்றாண்டு எது? இவரோட காலம் எத்தனாம் நூற்றாண்டு? இளங்கோவடிகளுடைய காலம் எந்த நூற்றாண்டு? கிபி 2ஆம் நூற்றாண்டு. திகிரி அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் அப்படின்னு பொருள். மேரு நேரு கிடையாது, மேரு அப்படின்னா என்ன பொருள்?
மேரு அப்படின்னா இமயமலை அப்படின்னு பொருள். அடுத்து கழுத்தில் சூடுவது அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தார், கணையாளி, தண்டை, மேகலை அப்படின்னு. கழுத்தில் சூடுவது எது? கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் இன்னொரு பெயர் என்ன? கதிரவனின் மற்றொரு பெயர் அப்படின்னு புதன், ஞாயிறு, சந்திரன், செவ்வாய்னு கொடுத்துருக்காங்க. கதிரவனின் மற்றொரு பெயர் வந்து என்னது? ஞாயிறு. இதுதான் கதிரவனோட மற்றொரு பெயர். காணி நிலம், இதோட ஆசிரியர் யார்? காணி நிலம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதியார். காணி அப்படின்னா அதோட பொருள் என்ன? காணி. காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல்லுதான் காணி. பாரதியாருக்கு பாரதின்னு பட்டம் வழங்கியவர் யார்? பாரதியாருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டம் வழங்கியவர் யார்? எட்டயபுர மன்னர். மாடங்கள் அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? மாடங்கள். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு பொருள். அல்லது இந்த வலசை போகுது இல்லையா பறவைகள், எந்த திசையிலேருந்து எந்த திசையை நோக்கி வலசை போகும் பறவைகள்? பறவைகள் வலசை போகும்போது பொதுவாக எந்த திசையிலேருந்து எந்த திசை நோக்கி போகும்? வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போகும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் என்ன செய்யும்? பறவைகள் வலசை போகும். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? கப்பல் பறவை. இது எவ்வளோ மீட்டர் பறக்குமா? தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். நாராய் நாராய் செங்கல் நாராய் எனும் பாடலின் ஆசிரியர் யார்? நாராய் நாராய் செங்கல் நாராய் பாடலின் ஆசிரியர் யார்? சத்திமுத்த புலவர். சிட்டுக்குருவி எத்தனை முட்டையிடும்? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி வந்து 3 முதல் 6 வரை முட்டையிடும். எத்தனை நாள் அடை காக்கும்? சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடை காக்கும்? சிட்டுக்குருவி வந்து 14 நாட்கள் அடை காக்கும். 15வது நாள் தான் குஞ்சு வெளியில் வரும். சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எவ்வளோ? எத்தனை ஆண்டுகள்? சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள்? 10 முதல் 13 ஆண்டுகள். 10 முதல் 13 ஆண்டுகள் சிட்டுக்குருவியோட வாழ்நாள். உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்னைக்கு? உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20 தான் உலக சிட்டுக்குருவிகள் தினம். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. அவர் தான் இந்தியாவோட பறவை மனிதர். டாக்டர் சலீம் அலி பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயர் வச்சார்? டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வைத்த பெயர் என்ன? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பெயர் வச்சிருப்பார். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. இதுதான் நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். பறவை பற்றிய படிப்புக்கு என்ன பேர்? பறவை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்? ஆர்னித்தாலஜி. பறவை பற்றிய படிப்புக்கு ஆர்னித்தாலஜி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. துருவ பகுதியில் சிட்டுக்குருவிகளால் வாழ முடியாது. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள்
எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் எத்தனை? எத்தனை எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களுமோ? 30 எழுத்துக்கள். அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இது 2 சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். ஆக மொத்தம் முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, 3 புள்ளிகளை உடையது, அதுக்கு வேறு என்னென்ன பெயர்கள்லாம் வச்சு அழைக்கிறாங்க? ஆயுத எழுத்தோட வேறு பெயர் என்ன? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகயனம், இதெல்லாம் ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள். திருக்குறளில் மொத்தம் எத்தனை பிரிவு இருக்குது? திருக்குறளில் எத்தனை பிரிவு இருக்குது? 3 பிரிவு இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பிரிவு இருக்குது. அதிகாரம் எத்தனை இருக்குது? 133 அதிகாரம் இருக்குது. மொத்த குறள்களின் எண்ணிக்கை 1330. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? ஊக்கமின்மையா, அறிவுடைய மக்களா, வன் சொல்லா, சிறிய சொல்லா? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்னது? அறிவுடைய மக்கள் தான் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஒருவருக்கு சிறந்த அணி எது? ஒருவருக்கு சிறந்த அணி மாலையா, காதணியா, இன்சொல்லா, வன் சொல்லா? என்னது? இன்சொல்லு தான் ஒருவருக்கு சிறந்த அணி. அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? நெல்லை சு. முத்து. இவர் தான் அறிவியல் ஆத்திச்சூடியோட ஆசிரியர். ஔடதம் அப்படின்னா அதோட பொருள் என்ன? ஔடதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு பொருள். டாக்டர் அப்துல் கலாம் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு பாராட்டியிருப்பார். யாரை? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாமால் பாராட்டப்பெற்றவர் யார்? நெல்லை சு. முத்து. இவர் எங்கே பணியாற்றினார்? நெல்லை சு. முத்து எங்கே வேலை பார்த்தார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ்வான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இதிலெல்லாம் பணியாற்றினவர் தான் நெல்லை சு. முத்து. முதலாக ரோபோ அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தியவர் யார்? ரோபோ அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தியவர் யார்? முதலா காரல் கபக் அப்படிங்கிற செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் பார்த்திங்கன்னா 1920ஆம் ஆண்டில் தாம் எழுதிய நாடகத்தில் ரோபோ அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தியிருப்பார். ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? அடிமை அப்படின்னு பொருள். தானியங்கி, அந்த தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க ஒரு பல்கலைக்கழகம், ஒரு கலைக்களஞ்சியம். அது என்ன கலைக்களஞ்சியம் நமக்கு தானியங்கிகளுக்கு விளக்கம் தந்திருப்பாங்க. அதாவது மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தான் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருப்பாங்க தானியங்கிகளுக்கு. அது என்ன கலைக்களஞ்சியம் விளக்கம் கொடுத்துருப்பாங்க? பிரிட்டானிக்கா அப்படிங்கிற கலைக்களஞ்சியம் தான் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒரு உலக சதுரங்க வெற்றியாளர், சரியா? அவர் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டரோட போட்டிகிட்ருப்பார். அவர் பேர் என்ன? அதாவது சூப்பர் கம்ப்யூட்டரோட, அந்த டீப் ப்ளூ அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டரோட சதுரங்கம் விளையாடிய அந்த விளையாட்டு வீரர் யார்? கேரி கேஸ்ப்ரோவ் அப்படிங்கிறவர். கேரி கேஸ்ப்ரோவ். உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவோட பெயர் என்ன? சவுதி அரேபியா தான் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை கொடுத்துருக்கு. அதோட பெயர் என்ன? சோபியா. அதோட பேர் என்னது? சோஃபியா.
ஐக்கிய நாடுகள் சபை வந்து அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கு. அந்த சோஃபியாங்கிறதுக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க? ஐக்கிய நாடுகள் சபை ஐநா வந்து அந்த சோஃபியாவுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கு. புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை சோஃபியாவுக்கு ஐநா சபை வழங்கியிருக்கு. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிற குறள் வந்து யாருக்கு ரொம்ப பிடித்தமான குறள்? அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். இது யாருக்கு பிடித்தமான குறள் அப்படின்னா அப்துல் கலாமுக்கு பிடித்தமான குறள். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்கள் எப்பயுமே சொல்லோட முதல்ல தான் வரும். உயிரெழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வரும். எப்போ வந்து உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் இடையிலும் வரும்? உயிரெழுத்துக்கள் ஆலிருந்து அவ்வரைக்கும் இருக்கு இல்லையா, அது எப்பயுமே சொல்லோட முதல்ல தான் வரும். அது எப்போ வந்து சொல்லின் இறுதியிலோ அல்லது இடையிலோ வரும்? அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும் போது மட்டும்தான் அது என்ன செய்யும்? சொல்லின் இறுதியிலையோ அல்லது இடையிலையோ வரும் உயிரெழுத்துக்கள். இதோட ஃபஸ்ட்டாக முடியுது. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குமாரி டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.